ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கும். ஆண்டவரே, தாவீது 119 சங்கீதம் சொன்னபடி ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறக்குமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 2000 வருஷங்களாக மறைக்கப்பட்ட இந்திய தேசத்திலே ஆண்டவரே இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் ஆண்டவரை ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு வந்தபடி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தையும் அறிந்து கொள்வது இவர்களுக்கு அருளப்பட்ட பெரிய சாத்தியம் பாக்கியமாக இருக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, அடியேன் இல்லை, நீரே அடியனை மறைத்து உங்களுடைய நாவாக இருந்து ஆண்டவரே நீர் கற்று நான் சொல்லிக் கொடுப்போம், மந்திரங்கள் கற்றுக்கொள்ளும். கற்றுக்க பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நமக்கு தெரிந்திருக்கபடி பழைய ஏற்பாடு எந்த மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது தெரியுமா? இதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தெரியுமா? பழைய ஏற்பாடு எபிரேய பாஷை, புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷை. ஏன் பழைய ஏற்பாடு எபிரேய பாஷை, புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷை தெரியுமா? பழைய ஏற்பாடு காலத்துல பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? எபிரேய பாஷை பேசினாங்க. ஆனா கிறிஸ்துவுடைய நாட்களில ரோமர்கள்ட்ட எப்படி இந்தியா உலகமே ஒரு நாட்களிலே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு அடிமையா இருந்ததோ அது போல ரோமர்களுக்கு அடிமையா இருந்தாங்க. அப்போ அவருடைய பாஷையை மறந்துட்டாங்க. எபிரேய பாஷை பரீட்சை மேல இப்ப பாருங்க, நம்ம ஊர்ல தமிழ் பேசுறதோட இங்கிலீஷ் பேசுறத ரொம்ப ஸ்டைலா நினைக்கிறோம். இல்ல, தமிழ் பேசினா ஏதோ தப்பு பண்ற மாதிரி, இங்கிலீஷ் பேசுனா பெரிய படிச்ச மாதிரியும் நினைச்சுக்கிறாங்க. அதே போல எபிரேய பாஷை தேஞ்சு போயிடுது. அப்போ டாமினேட், இன்னைக்கு எப்படி ஆங்கிலம் டாமினேட் பண்ணுது? நீ கூகுள் எது எடுத்தாலும் ஆங்கிலம் தான் இருக்கும் கம்ப்யூட்டர். அதே போல அந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலும் அதுக்கப்புறம் அந்த நாட்களிலும் அப்போஸ்தலர் நாட்களிலும் கிரேக்க பாஷை தான் உலகத்துக்கு ஒரு பெரும் ஒரு குளோபல் லாங்குவேஜா இருந்துச்சு. அதனாலதான் புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷை எழுதப்பட்டது. சரி, இந்த எபிரேய பாஷையை நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அதான் தமிழ் மொழிபெயர்த்து கொடுத்தாச்சே, இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அப்படி என்றால் விசுவாசிகள், நல்ல ஜெபிக்கிற விசுவாசிகள், மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற விசுவாசிகள், ஊழியக்கான மூப்பர்கள் 100% தெரிந்திருக்க வேண்டும். தெரியலனா பைபிளை ரொம்ப 100% தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு 20% 30% தான் பைபிள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க அந்த பாடத்தை முடிக்கும் போது அநேக உண்மைகள் வெளியே வரும். முதலாவது அதிகாரம், முதலாவது வசனம் என்ன? ஆதியாகமம் ஆதியிலே தேவன் வானத்தை மனுஷித்தார். யோவான் 1 அதிகாரம் 1 வசனம். சரி, தேவன் வார்த்தையை கொண்டு வானத்தை பூமி, எது முதல்ல வந்துச்சு? வார்த்தையா வானம் பூமி வந்துச்சா? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. வார்த்தை கொண்டு தானே படைச்சார். அப்ப வார்த்தை தானே முன்னாடி வந்து இல்ல? அப்போ வானமும் பூமியும் முன்பாகவே ஆண்டவர் எதை படிச்சிருக்காரு? வார்த்தையை படிச்சிருக்காரு. அந்த வார்த்தை யாரு? அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை வெளிப்படுத்தல 21 நீங்க வாசித்தீங்கன்னா அவருடைய நாமம், கிறிஸ்துடைய நாமத்துக்கு இன்னொரு பேர் தேவனுடைய வார்த்தை. எபிரேய பாஷையிலே இயேசுன்னு சொல்ல மாட்டாங்க, யெகோஷுவான்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, யெகோஷுவா. அப்போ ஏன் இந்த பாஷை நம்ம படிக்கணும் அப்படின்னும் போது, ஆதியிலே அப்படின்றது என்ன வார்த்தை? தமிழ் வார்த்தையா? சான்ஸ்கிரிட். தேவன் என்ன வார்த்தை? சான்ஸ்கிரிட். ஆதியிலே தேவன். வானம்ன்றது சான்ஸ்கிரிட், பூமியும் சான்ஸ்கிரிட், சுஷித்தான சான்ஸ்கிரிட், சமஸ்கிருத மொழி. அது எதுவுமே தமிழ் மொழி. அப்போ அதோடைய மொழியாக்கும் பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் இருக்குது. வானம்னா ஆங்கிலத்தில் என்ன? ஸ்கை. இங்கே பரலவம் போட்டுங்க, இங்க ஹெவன் இருக்குது. ஒன்றும் பரலவம் இருக்கணும், இல்லை வானம் இருக்கணும்.
ஸ்கைன்னு இருக்குமோ இல்லை ஹெவன் இருக்கும். ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே குழப்பம். புரியுதா உங்களுக்கு? ஐயா புரியுதா? அப்போ இந்த குழப்பத்துக்கு எங்க போனோம்? நம்ம மூல பாஷைக்கு போகணும். இல்ல மூல பாஷைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 5 எழுத்துக்களான ஆங்கிலத்தில் இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் எர்த். 10 வார்த்தைகள். சரியா? அப்போ இதுல 5 வார்த்தை, அதுல 10 வார்த்தை. நம்மள மொழி மாற்றம் அடைவோம். ஆனால் எபிரேய பாஷையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல வரும் பரிஷித், பரா, ஏலோஹிம், எத், அஷமாயும், வேர், ஆரஸ். எத்தனை? 7 வார்த்தைகள். எப்படி தேவன் வானத்தின் பூமி அரசையும் 6 நாள் படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தாரோ அதே போல 7 வார்த்தைகள் அடங்கிட்டார். சரியா? இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் இருக்கும். எவ்ரி பாஷையில ஒரு கால்குலேஷன் இருக்கும். எதுவும் ஒன்று அதிகமாக இருக்காது, தப்பாக இருக்காது. சரியா? சரி, இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாப்பீங்க. கையில வந்து இருந்தா எடுங்க. இதை வாங்காதவங்க வாங்கி. வாங்காதவங்க யாருக்கா? இதுதான் எபிரேய பாஷையுடைய ஆல்பபெட்ஸ், எழுத்துக்கள். நீங்க கொண்டு வரணும்னா ஷீட் கொண்டு வரணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு அது பாருங்க. இந்த ஆலஃப் பெய்த் கிமன் அப்படின்றது பைபிள்ல எங்க இருக்குது? 119வது எங்க நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாம் எபிரேய பாஷை லெட்டர்ல இருக்கும். 8 வசனங்களா பிரிக்கப்பட்டு 8க்கு மேல முதல்ல எப்படி ஏ பி சி டி நம்ம எழுதுறோமோ அதே போல ஆலஃப் பெய்த் கிமன் தாலத் கே வாவ் ஜாயின் கே கே யோத் அப்படின்னு. சரிங்களா? இப்போ அதை நம்ம ஒரு முறை நம்ம படிக்க போறோம். நீங்க பின்னாடி படிங்க. இந்த ஆலஃப்ன்றது முதல் எழுத்து. ஒரு முறை படிச்சிருந்தா தான் உங்களுக்கு நான் நடுவில் சொல்லும் போது பரிச்சயமா இருக்கும். எப்பவுமே எபிரேய பாஷை வளர்ந்து வந்து எழுதுதல் படிக்கணும். நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் டு ரைட் படிப்போம். இந்த ரைட் டு லெஃப்ட். அது போன மாசத்துல நான் சொன்னேன். ஏன் இப்படி படிக்கணும், உள்டாவா இருக்கா அப்படின்னா இதுதான் வந்து ஆண்டவர் கொடுத்தது. என் குரான் பார்த்தீங்கன்னா இதுதான் படிக்கணும். ஹோலி பைபிளும் இவரே பாஷையில இவ்வளோ படிக்கணும். ஏன் அப்படி படிக்கணும்னு போன மாசம் நடக்க சொன்னேன். வலது வடபுறம், வட அமெரிக்கா, வட இந்தியா எல்லாம் எங்க இருக்குது? மேல மேப்ல பார்த்தீங்கன்னா மேல இருக்கும். அப்போ வடக்குன்றது யாருடைய ஸ்தானம்? தேவனுடைய ஸ்தானம். பரலோகம் அப்படின்றது வட திசை. வட திசை சீயோன் பர்வதம் அப்படின்னு சொல்றது யாருது? சீயோன் பர்வதம் தேவனுடைய. அப்போ வடது வந்து தேவன். அப்போ 2 தீமோத்தேயு 3:16 தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. யாருக்கு? மனுஷன். வாசிங்க 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. வேத ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. யாருக்கு அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆவியை கொண்டு மனிதர்களாகி நமக்கு அருளப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ தேவன் எங்க இருக்காரு? வலதுபுறம். நம்ம எங்க இருக்கிறோம்? அவர் பரலோகத்தில் இருக்காரு. நம்ம எங்க இருக்கோம்? பூமியில் இருக்கோம். பூமியின் ஆப்போசிட் டைரக்ஷன், எதிர் திசையில வடபுறத்துக்கு
அதனால நம்ம வாசிக்கிறது எப்படி வாசிக்கணும்? வடபுறம் தேவனுடையது. ஸோ தேவனுடையது இந்த சத்தியம் வார்த்தைகள் வந்ததுனால இப்படி வாசிக்கணும், ரைட் டு லெஃப்ட் தான் வாசிக்கணும். புரியுதா? அதனால நீங்க வாசிக்கும் போது இப்படி தான் நம்ம வாசிக்கணும், ரைட் டு லெஃப்ட், வலது வந்து இடது. சரியா? நான் சொல்றது அப்படி சொல்லுங்க. லெஃப்ட். இதுக்கு கீழே ஒரு காளை படம் போட்டுருக்கோம், ஒரு எருது முகம். இது வந்து அந்த காலத்துல ஏன்ஷியன் பழமையான இசையர்கள் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள். யார் படிச்சிருப்பா? ஆசாரியர்கள், எல்லாம் லேவியர்கள், தீர்க்கதரிசி, இவர்கள் தான் படிச்சு ராஜாக்கள் தான் படிச்சிருப்பாங்க. சாதாரண மக்களுக்கு புரியாது. அதனால அவங்க ஒரு படம் போட்டு சொல்லணும். ஒரு வீடுன்னு சொன்ன, பேத்துனா வீடு. அப்ப அவங்க லெட்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி குழந்தைங்களுக்கு எல்கேஜில பிஏஎல்லாம் புரியாது, ஒரு வாழை எடுத்துக்காரனா புரிஞ்சுக்கணும். இல்லை சிஏடி கேட் அப்படின்னா புரியாது. ஒரு பூனை படத்துக்கு வந்து பீன் பூனை மியான்னு தோணும், டால்னோ குலைங்க அப்படின்னும் போது அது போலதான் இருந்தாங்க ஜனங்க, படிப்பறிவு இல்லாத ஜனங்க அப்படின்னு. அவர்களுக்கு சுலபமா புரியறதுக்கு ஒவ்வொரு எபிரேய பாஷைக்கு 3 பரிமாணம் உண்டு. 3 பரிமாணம்னா ஆலப் என்ற வார்த்தை எடுத்துங்கன்னா அது 2 இருக்கு. 1 எழுதியிருக்கா, அது கெமெட்ரிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது எழுத்துடைய மதிப்பு 1. சரிங்களா? அப்புறம் அதோடைய பிக்டோகிராஃப், படம், வரைபடம், அது ஆக்ஸ், ஸ்ட்ரெங்க், லீடர், எருது, நாளை, ஸ்ட்ரெங்க்ல பலம், வழிநடத்துகிற தலைவர் என்று 3 பரிமாணங்களை கொண்டது இந்த எபிரேய பாஷை. புரியுதா உங்களுக்கு? ஸோ எப்படி ஒரு சாலமோன் கட்ட தேவாலயம் 3 பரிமாணம் இருக்கும். என்னென்ன இருக்கும்? சுற்றுப்புறம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். அதே மாதிரி ஏதேன் தோட்டம் பார்த்தீங்கன்னா ஏதேன், அது உள்ள தோட்டம், அது உள்ள ஜீவ விருட்சம். நம்ம எப்படி இருக்கிறோம்? சரியா இருக்குது, ஆவியாத்மான்னு சொல்றாங்க இல்லையா? அது போல எல்லாத்தையும் 3 பரிமாணங்கள் கொண்டது போலயே இந்த பாஷை 3 பரிமாணங்கள் கொண்டது. சரியா? ஆலப் சொல்லுங்க. பேத், கிமல், கிமல், டாலர், ஹே, வாவ். இந்த வாவ், ஆலப் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வச்சு அந்த சப்ஜெக்ட் முதல் ஆலப்ன்றத நம்ம வந்து தியானிக்க போகிறோம், முதல் எழுத்து. ஸோ ஆலப், பேத், கிமல், டாலர், ஹே, வாவ். வாவுக்கு எண் வந்து மதிப்பு எண் வந்து 6. சரியா? அதே போல அடுத்தது ஜாயின். ஜாயின் சொல்லு. ஜாயின், கே, தே, யோத். யோத் அப்படின்னு முக்கியமான ஒரு வார்த்தை. ஆலப் முக்கியமான வார்த்தை. ஏன்னா நம்ம தியானிக்க பொறுத்து இந்த ஆலப் கடை முதல்ல எழுத்துதான் தியானிக்க போகிறோம். இந்த ஆலப்ல அதுக்கு முக்கியமான வார்த்தை இந்த 3 வார்த்தை, 3 எழுத்துக்கள். வாவ் என்ற 6வது எழுத்து, அதுக்கப்புறம் 10வது எழுத்து யோத். அதே போல ஆலப், பேத், கிமல், டாலர், ஏ, வாவ் 7 ஜாயின், 8வது வந்து தே, 9வது தே, 10வது யோது. அப்புறம் 10வது முடிஞ்சு என்ன வரும்? 11 வராது. 10வது முடிஞ்சு 20 வந்துடும். அதுக்கு கஃப். கஃப்னா உள்ள கையில் அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம சொல்றேன். ரொம்ப சொல்லிட்டா உங்களுக்கு குழம்பிடும். ஃபர்ஸ்ட் மட்டும் ஆலப்னா காலை முகம், அதுக்கு அடுத்தது 6வது எழுத்து வாவ், 10வது எழுத்து யோத். இது மட்டும் ஞாபகம் இருக்கும். யோத்னா கரம். அப்புறம் ஒரு முறை சொல்லிடுங்க. கஃப்னு சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்தது லேமன் சொல்லுங்க. லேமன், லேமன். மென் 40, அதோடைய மென் 40. நுண் சொல்லுங்க. நுண், சாமே, ஆயின், தே, ஜாடே, குஃப், குஃப், ரேஷ், ஷின், பாவ். சரியா? நம்மளுக்கு எதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலப் முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 6வது எழுத்து வாவ், 10வது எழுத்து யோத். இது 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் இந்த சப்ஜெக்ட்.
இந்த எபிரேய பாஷையை இன்டர்நேஷனல் குளோபலா இன்டர்நேஷனல் லெவலில் என்ன சொல்லுவாங்கன்னா செமிட்டிக் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரேல் அதிபர் வந்து டிவியில் பேசுவாங்க அடிக்கடி செமிட்டிக் இந்த எபிரேய பாஷை கற்றுக்கணும். செமிட்டிக் என்னன்னு தெரியாது. செமிட்டிக் லாங்குவேஜ் தெரியாது. செமிட்டிக்னா என்னன்றால் நோவாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? நோவாவுக்கு 3 பிள்ளைகள். ஷேம், காம், யாபேத். எந்த வம்சத்திலிருந்து கிறிஸ்து வராரு? யாருடைய வம்சத்துல? 3 எல்லா ராஜாக்களும் தாவீது உட்பட ஆபிரகாம் எல்லாம் எந்த வம்சத்துல வராங்க? ஷேமுடைய வம்சம் தான் ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திர பிதாக்கள், அதுக்கப்புறம் ராஜாக்கள், எல்லாமே எந்த வம்சம்? ஷேமுடைய வம்சம். இப்போ காமுடைய வம்சம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணார்? நோவை கொண்டு சமைச்சுட்டார். நீ அடிமைகளுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறார். அதில் வந்தவங்க நம்மளும் ஆப்பிரிக்காலும் அந்த காம வம்சம் தான். அதான் எந்த ஐரோப்பியர்லாம் நம்மள்ட்ட வந்து ஒரு ஜெர்மன்காரன், இட்டாலிக்காரன் மட்டும் வேலை செய்யறாங்க. வெள்ளக்காரன் வந்து வேலை செய்யறாங்க. நம்ம பெருமையா சொல்லிடுவோம், நான் கனடாவில் இருக்கார் மாமா, பையன் அங்கே படிக்கிறான்னு. நம்மளாம் அவங்க வந்து அடிமையாக தான் பார்க்குறாங்க. நம்ம தான் நினைக்கிறோம் அவங்களுக்கு அடிமையாக போய் வேலை செய்யணும். எந்த அரபு ஷேக் அவங்க வந்து இங்கே வேலை செய்யறாங்க இல்லை. ஏன்னா அவருக்கு தேவன் நோவா கூட ஆசிரியர். அவர் ஆசிரியர் திருப்பி வாபஸே இல்லை. சரியா? அப்போ இந்த ஷேமுடைய சந்ததி பேசின பாஷையினால இது செமிட்டிக் லாங்குவேஜ். புரியுதா? ஷேமுடைய சந்ததியினர் பேசுனதுனால பாஷையினால இதுக்கு செமிட்டிக் பாஷை. போன கிளாஸ்ல நம்ம நிறைய சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். ஒரு முறை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாம், உங்களுக்கு புரியும். இந்த பழமையான பாஷைன்னு சொல்லுவாங்க. எபிரேய பாஷை பழமையான ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ், அப்புறம் மாடர்ன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதனால அதை ஞாபகம் வச்சுங்க, அதை கூட நம்ம குழப்பம் வேணாம். இந்த எழுத்துக்கள் வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆலப் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்குல்ல, இந்த மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்ஷியன்ட் லேட்டஸ்ட் லாங்குவேஜ் இதுதான். இது பிக்டோகிராஃப். இதுல இப்போ பழமையான ஒரு வடிவம் இருக்கு. அது இப்போ போக வேண்டாம், குழந்தை போயிடும். அது இப்போ தேவையான. இப்போ அடுத்தது இந்த எதிரேன்ற வார்த்தை அது எங்கிருந்து எடுத்தாரு? உங்களுக்கு நீங்க வந்தீங்களா? போன கிளாஸ் வந்தீங்களா? ஹீப்ரூ கிளாஸ். அது எங்கிருந்து எடுத்தாரு? ஹீப்ரூன்ற வார்த்தை எங்கிருந்து எடுத்தாரு? எங்க பாஷை தாறுமாறாச்சு? பாபில் கோபுரம் கட்டும்போது பாஷை தாறுமாறாச்சு. அப்போ பூமி எங்கும் ஒரே பேச்சும் ஒரே பாஷை வந்துச்சு. ஆதியாகமம் 11வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். அப்போ அது முன்பாக என்ன பாஷை பேசியிருப்பாங்க? பாஷை பேசியிருக்கணும்ல. சரி, ஆதாம்கிட்ட ஆண்டவரே கர்த்தர் என்ன பாஷையில் பேசியிருப்பாரு? அது முன்னாடி ஒரே பாஷை தான் இல்ல? எபிரேய பாஷை எப்படி சொல்லுவோம்? ஆறு மொழி, செம்மொழிகள் 6: சீனம், தமிழ், சமஸ்கிருதம், எபிரேயம், கிரேக்கம், லாட்டின். லாட்டின்லேருந்து வந்தது தான் ஆங்கிலேயம், ஜெர்மனி எல்லாம். ஸோ இந்த 6 செம்மொழிகள், இந்த 6 தமிழ் பேசியிருக்கலாமே இல்லை? லாட்டின் பேசியிருக்கலாமே. எப்படி நம்ம ஹீப்ரூன்னு நம்ம சொல்றோம்? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க முதல் எபிரேய என்ற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்திருக்காங்க? ஆதியாகமம் 14:13. வாசிங்க. தப்பியோடி ஒருவன் ஆரம்பிக்கும். ஆதியாகமம் 14:13. தப்பியோடின ஒருவன் எபிரனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். சரி, போதும். தப்பி ஓடி ஒருவன், இது ஒரு சம்பவம். எப்படின்னா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் லோத்து, அவனுடைய உடைமைகள் எல்லாம்
மனைவி பிள்ளைங்க எல்லாரும் பிடிச்சிட்டு போயிடறாங்க. 5 ராஜாக்கள் சேர்ந்து பிடிச்சிட்டு போயிடறாங்க. அப்போ அங்கிருந்து தப்பிச்சு ஒருத்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றான். அந்த இடத்துக்கு தான் வந்து எபிரேயனாகிய ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம்கிட்ட என்ன பாஷை பேசிருக்கணும்? எபிரேய பாஷை. அப்போ ஆபிரகாம்கிட்ட பேசுறது எபிரேய பாஷைன்னு தெளிவாயிடுச்சு இல்லைங்களா? அப்போ ஆதாம்கிட்ட என்ன பாஷை பேசிருக்கணும்? சரியா? சரி, இப்போ இந்த எபிரேயம்ன்ற வார்த்தை எங்கிருந்து எடுத்தாரு ஆண்டவர் அப்படின்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஆதாமுடைய வம்ச வரலாறு நீங்க படிக்கும்போது ஆதியாகமம் 11:10 சேமுடைய வம்ச வரலாறு. சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டான 2 வருஷத்திற்கு பின்பு. ஒரு நிமிஷம். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டான 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது கர்பக்ஷாத்தை பெற்றான். சேம் அர்பக்ஷாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அர்பக்ஷாத் 35 வயதான போது சாராவை பெற்றான். சாராவை பெற்ற பின் அர்பக்ஷாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். ஏபேரை பெற்ற பின் சாலா நோவாவுடைய சந்ததியில சேம்ல இருந்து 4வது மகன், 4வது சந்ததி, 4வது சந்ததி ஏபேர். அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார் தெரியுமா? 430 வருஷம். அதுக்கு ஒரு வருஷம் கொஞ்சம் வாசிச்சு. ஏபேர் 34வது வயதில் மேலக்கு ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து பெற்றான். ஏபேர் என்ற ஒரு மனிதர், சேமுடைய சந்ததியில் வந்த ஒரு மனிதர் மேலக் என்ற ஒரு மகனை எந்த வயசுல பெறாரு? 34வது வயசுல. எத்தனை வருஷம் உயிரோடு இருக்காரு ஏபேர்? 430 வருஷம். இந்த வம்சம் வரலாறு பார்த்தீங்கன்னா ஷேம்ல இருந்து கடைசியில நாகோர், ஆபிரகாமுடைய தகப்பன் பேராது, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாகோர் வர மொத்தம் 10 சந்ததி இருக்கும். இந்த 10 சந்ததியில அந்த பாஷையை எங்கிருந்து பேர் வைக்கிறார் அப்படின்னா ஏபேர்ன்ற வார்த்தையிலிருந்து தான், அந்த பேர்ல இருந்தா இப்ரேய பாஷை வந்துச்சு. ஏன் அதை எடுத்தார்? ஆபிரகாம்னு பாஷை வச்சுக்கலாம் அந்த பேரை, இதுல நோவான்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவருடைய பேருக்கு அந்த பாஷைக்கு பேரு. சரியா? செருகுன்னு வச்சிருக்கலாம், நாகோர்னு வச்சிருக்கலாம். ஏன் ஏபேர் ஏபேர்ன்ற வார்த்தையிலிருந்து எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சொல்றார். அப்போது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியப்படவாய். ஆபிரகாமுக்கு சந்ததி உருவாக்கும் முன்பாகவே சொல்லப்பட்ட, தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன சொன்னாரு? 400 வருஷம் உன்னுடைய சந்ததி அந்நிய ஜாதியை சேவிக்கும், அங்க அடிமையா இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். சரியா? ஆனால் அவர்கள் அங்க இருந்தது, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோனுக்கு அடிமையா இருந்த நாட்கள் எவ்வளவு தெரியுமா? எத்தனை வருஷம் தெரியுமா? யாத்திராகும் 13:40 12:40. இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம்
430 வருஷம். அப்போ 430 வருஷம். ஆனா இங்க சொல்றது எவ்வளவு வருஷம்? 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. அப்போ 12:41 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டது. இன்றைக்கு அந்த 430 வருஷம் க்ளோஸ் ஆன அன்னைக்கே கிளம்பிட்டாங்க. தேவன் ஒரு திட்டமிட்டா அந்த டைம் கூட சேஞ்ச் ஆகும், நிமிஷம் செகண்ட் கூட மாறாது. அப்போ ஆண்டவர் வந்து சொன்னது ஏபருடைய வாய்ஸ் நாட்கள் எவ்வளோ? 430 வருஷம். அவர்கள் அந்நிய தேசத்துல 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க, 30 வருஷம் சுயாதீனமா இருந்தாங்க. எப்போ? யோசேப்புடைய நாட்கள்ல 30 வருஷம் விடுதலையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 400 வருஷம் அடிமையா மாறிட்டாங்க. ஏன்னா யோசேப்பு அறியாத வேற ஒரு பார்வன் வந்ததுனால அவன் என்ன பண்ணான், இந்த ஜனங்கள் வந்து நம்மள ஆழ்வாங்க போல, இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அறிவாளிகளா இருக்காங்க, ஞானிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏபருடைய ஆயுசு நாட்களும் கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனமும் எவ்வளவு வருஷம்? 420 வருஷம். ஏபருடைய அந்த மனுஷனுடைய ஆயுசு நாட்களை வைத்துதான் ஏபேர் என்ற வார்த்தை இப்ரேமா மாறிச்சு. புரியுதா? கிளியரா உங்களுக்கு? நான் எல்லாரும் டைம் ஆயிடும், அடுத்த சப்ஜெக்ட் போக முடியாது. அதாவது நான் போன வாரம் எடுத்த சப்ஜெக்ட் நான் டச் பண்ணேன். இந்த 9வது எழுத்து பாருங்க, புரியுதா? இப்போ கெமெட்ரிக்னு சொன்னோம். ஒரு கெமெட்ரிக் வேல்யூனா ஒரு வேல்யூ, மதிப்பு எண். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் இருக்கு. இந்த எண்ணுக்கு இந்த எண்ணில் தேவன் வந்து எப்படி வந்து சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்றத ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சொன்னேன், மறுபடியும் சொல்லுறது ரிப்பீட் பண்றேன். இந்த டெய்த் என்றால் ஸ்னேக்ன்ற ஒரு அர்த்தம் உண்டு. ஸ்னேக்னா சர்ப்பம், பாம்பு. சரியா? இது எத்தனை எழுத்து? 9வது எழுத்து. டெய்த். இயேசு கிறிஸ்து எத்தனையாவது மணி நேரத்தில் ஜீவனை விட்டார்? 9ஆம் மணி. அப்போ இயேசு கிறிஸ்துடைய அந்த அதிகாரம் யார் மேல? சாத்தான் மேல இருந்த அதிகாரம். சாத்தானுடைய அதிகாரத்தை ஒழிஞ்சது எந்த நேரம்? அவர் ஜீவனை விட்ட நேரம். என்றைக்கு இந்த ஜீவனை விட்டாரோ அன்றைக்கு அப்பதான் தேவனுடைய திரைச்சல் இருக்கின்றது, மேல இருந்து இருக்கின்றது. அப்போ எந்த வேலையில இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை படுகிறார்? சாத்தாண்டி தலைலாம் நசுக்கல. நம்மளான்னு சொல்லுங்க, சாத்தாண்டி தலை நசுக்கிட்டார் நம்ம பிரச்சனை பண்ணி படணும். சாத்தாண்டி தலை நசுக்கிட்டா அவன் இன்னைக்கு வர உயிரோட இருக்காங்க. பவுல் எழுதுறாங்க, யாரை வேண்டாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி தருகிறாங்க. சாத்தாண்டி அதிகாரம் கொடுக்கப்பட்டது யார் மேல? அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மேல இருக்க அதிகாரம். நம்மளுக்கு மேல அதிகாரம் இல்லாதவரை உலகத்தார் எல்லாருக்கும் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஏற்று அவருடைய ரத்தனால கொள்ளப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்றாலுடைய அவர்கள் சாத்தான் கூடவாங்க. அவனுடைய பாக்கெட்ல சாத்தானுடைய பாக்கெட்ல அவங்க இருக்காங்க. அவன் என்ன வேணா பண்ணுவான். ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் கூட நம்மளை பார்த்து பயன்படுவான். சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானே உங்களையும் காலக்கீழே நசுக்கி போடுவார். இயேசு கிறிஸ்து நசுக்க போறதில்லை, சபையாக சரியாக நம்மள மட்டும் தான் நசுக்க போறாரு. இதுதான் சத்தியம். சரி, அப்போ சாத்தானுடைய அதிகாரம் எந்த வேலையில் பிடிக்கப்பட்டுச்சு? அது எந்த வேலை? அது யார்? அது ஸ்னேக்ன்றது யாரு? சர்வத்தை யார் பிடிக்கிறது? சாத்தான. ஸோ இந்த கெமெட்ரிக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அப்படிங்கிறது இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். நான்காவது எழுத்து கொஞ்சம் பாருங்க. 4வது எழுத்து தாளத் போட்டுங்க. தாளத் என்றால் கூடார வாசல் என்றால்
please. இந்த 4வது எழுத்து தானம். இந்த தானத்துக்கு அர்த்தம் என்னன்னா டோர்னு போட்டிருக்கா. டோர் கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடி அப்போ இஸ்ரேல் ஜனங்க எப்படி இருந்தால் கூடாரம் தான் வச்சாங்க. என்ன கூடாரம், கூடாரத்தினுடைய வாசல் எப்படி இருக்கும், இப்போ டோர் வந்து இப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு டோர் அப்படின்னா இப்படிதான் இருந்துச்சு, கூடாரம் அப்படிதான் இருந்துச்சு. அப்போ கூடார வாசல் எப்படி இருக்கும், ஒரு முக்கோணமா இருக்கும். இப்போ இந்த டாலத்துன்ற வார்த்தை தாவூதன் டேவிட் சொல்றோம் இல்லைங்களா. அந்த டேவிட்ன்ற வார்த்தை எப்படி வந்து ஆண்டவர் வந்து எப்படி அதை உருவாக்கி இருக்கான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு படம் வச்சிருக்கீங்க கையில, இந்த ஷீட் வச்சிருக்கீங்களா, இதுல ஒரு நட்சத்திரம் இருக்கா, இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு பேரு தாவீது நட்சத்திரம், ஸ்டார் ஆஃப் டேவிட் சொல்றோம். இந்த நட்சத்திரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் நாட்டுடைய தேச கொடியில, அவருடைய நாட்டு கொடியில இந்த நட்சத்திரம் இருக்கும். இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரமே தான் இதோடைய தாவீதுடைய பேரே இல்லை. இந்த நட்சத்திரம் பேர் தான் தாவூதுன்னு சொல்லுவாங்க இப்ராஹிம்ல. இந்த நட்சத்திரமே தாவூத், அதனாலதான் தாவீது நட்சத்திரம்னு சொல்றாங்க. எந்த உலகத்துல இருக்க எந்த கொடியிலையாவது ஒரு ராஜாவுடைய தனிப்பட்ட ராஜாவுடைய பேர் எல்லாம் இருக்கலாம், உலகத்துல யாரு பேர் இருக்கு, 5 பேர் இருக்கா சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால எல்லாரும். அது போல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சர்வாதிகாரி இருப்பாங்க, ராஜாக்கள் இருப்பாங்க, தலைவர் இருப்பாங்க. அவங்களுடைய அமெரிக்கா ஜார்ஜ் வாஷிங்டன் பேரோ அப்புறம் எதுலையுமே இருக்காது. ஆனா இஸ்ரேல் நாட்டில் தான் அந்த நாட்டுடைய ராஜா, அது முதல் ராஜா கூட இல்லை, 2வது ராஜா, அப்படி பேரே இருக்கும். இது நீங்க ஆச்சரியப்படுவீங்க நான் வேலைக்கு சொல்றதா. இந்த டாலர் வந்து டோர், இப்ப இருக்க டோர் மாதிரி இல்லை. அப்போ கூடாரத்தை தருவாரு, கூடார வாசல் முக்கோணமா இருக்கு. சரியா? டாலர் என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து உண்டு.
இது டாலர், ஆறாவது எழுத்து வா, திருப்பி நாலாவது எழுத்து டாலர். டாலர் இது டாலர், வாவ், டாலர். இப்போ பழங்காலத்துல இந்த இந்த ஏன்ஷியன்ட் இந்த எழுத்து வரக்கு முன்பாக இப்படிதான். வாவ் என்றால் ஆணி, ஆறாவது எழுத்து, நாலாவது எழுத்து டாலர், வாவ், டாலர். தாவூதன் படிப்பாங்க, தாவூத். சரியா? அப்போ இந்த எழுத்து வரக்கு முன்பாகி பிக்சராக தான் இருந்துச்சு, படம் வடிவில் தான் இருக்கும். அப்போ டாலத்துல என்னது? கூடார வாசல். அதுக்கப்புறம் இன்னொரு டாலர், அதுவும் இன்னொரு கூடார வாசல். அது தலைக்கிட நட்சத்திரம், சரிங்களா? அப்புறம் இந்த ரெண்டு தாளத்தையும் சேர்த்து ஒரு ஆணியில் அடிச்சான்னா ஆணி மேல இருந்து பார்த்தா அப்படி இருக்கும். இதுதான் தாவீது பேர். இஸ்ரேல் ஜனங்கிட்ட கேட்டீங்கன்னா இது யார் அப்படின்னா தாவூத் ராஜாவுடைய பேருமாங்க. நம்மளுக்கு தான் நட்சத்திரம், அவங்களுக்கு பேர். அல்லேலூயா. எப்படி மகிமை ஆட்டு வச்சிருக்காங்க, எவ்வளவு நேசித்திருந்தா தாவீது. அந்த நாட்டு கொடியில இன்றைக்கு வர அவருடைய பேர். ஸோ எழுத்துக்கும் ஒரு வெளிப்பாடு இருக்குது. இந்த நெல் படம் இருக்குல்ல, பிக்டோகிராஃபும் ஒரு அடுத்தது வார்த்தை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து வந்து ஒரு வார்த்தை மாதிரியே இருக்கும். அலஃப் அப்படின்னும் போது அது வார்த்தை மாதிரியே இருக்கும், அது எழுத்தையும் குறிக்கும். சரியா? முதலாவது வசனம் ஆதியாகமம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். என்று நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். அதுக்கு இப்ரேய பாஷையில பெரஷித் பரா, கொஞ்சம் சொன்ன பெரஷித் பரா ஏலோஹிம் ஏத் அஷமாயின் பேயத் ஹாரஸ். இதுதான் எபிரேய பாஷையில இது பென் ரேஷ் அலப் ஷின் இப்படின்னு சொன்னவங்க புரியாது. நான் மொத்தம் படித்தேன். பரேஷ் பரா ஈலோஹிம் ஏத் அஷமாயின் வேயர் ஆர்எஸ். இது ஆங்கிலத்தில் பெரஷித் பரா ஈலோஹிம் ஏத் அஷமாயின் வேயர் ஆர்எஸ். எத்தனை எழுத்துக்கு? 1 2 3 4 5 6 7 ஏழு எழுத்துக்களானது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். சரி, இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தமிழ்ல ஒண்ணு இல்லை அதுக்கு அர்த்தம். கடவுள் படைச்சார் வானம் பூமி, அது ஒரு குழப்பமா. இதுல பரலோகம் இருக்குது, அதுல வானம் இருக்குது, ஸ்கை இருக்குது. ஆனா எதுக்கு நம்ம எபிரேய பாஷை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு சரியான விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கப்போம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் வார்த்தைக்கு சென்டென்ஸுக்கு அதுக்கு சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துக்கு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அன்பாவும்
ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த பவர் பாயிண்ட் நான் இங்கே வந்து தான் அலைன் பண்ணணும், செட் பண்ணல. நான் இந்த அதுதான் உங்களுக்கு லேட் ஆகும். முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ஆரஃப், முதல் எழுத்து ஆரஃப். கடைசி எழுத்து பாருங்க தாவ், ஒரு சில்வர் போட்டுருக்கோம், அதோடைய அடையாளம் கவர்மெண்ட் நடக்கும் உடன்படிக்கை. முதல் எழுத்து என்ன? ஆரஃப். கடைசி எழுத்து தாவ். அதற்கு எண் எவ்வளோ? 400. எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து வாழ்க்கை முன்பாக தீர்க்க தரிசனமே இல்லாத நாட்கள் எவ்வளோ? இயேசு கிறிஸ்துக்கும் கடைசி ஒரு கேப் இருந்துச்சு. எவ்வளோ வருஷம்? கிறிஸ்துவர்களுக்கு முன்பாக யோவான் ஸ்நானன் வாழ்க்கை முன்பாக எவ்வளோ கேப் இருந்துச்சு தெரியுமா? தேவன் யார்கிட்டும் பேசல. 400 வருஷம். ஸோ 400 ஒரு முழுமையான எண். இது கடைசி எழுத்து தாவ். சரியா? முதல் எழுத்து அலஃப். இங்க படிச்சதுன்னா நான் அல்பாவும் ஒமேகாவும். அல்பா ஒமேகா என்றால் என்ன என்றால் கிரேக்க வார்த்தையில, கிரேக்க மொழியில முதல் வார்த்தை அல்பா. அல்பா அல்பா கடைசி எழுத்து ஒமேகா. அப்போ புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில எழுதப்பட்டதுனால யோவான் எப்படி எழுதுனாரு? நான் அல்பாவும் ஒமேகாவும் எழுதினார். ஒருவேளை இப்ரேய பாஷையில எழுதிதான் என்ன இருக்கும்? எழுதியிருந்தார் நான் ஆலஃபும் தவுமா இருக்கிறேன்னு எழுதியிருப்பார். இல்லை, இது ஏ. முதல்ல பார்த்தீங்கன்னா ஏபிசிடி வந்து எப்படி எழுதணும்? சரி, 22 எழுத்தா இருந்துச்சு. அப்புறம் தான் 26 ஆகணும். கியூலாம் இல்லை. ஸோ முதல் எழுத்து ஆலஃப், கடைசி எழுத்து தாவ். என்ன அர்த்தம்? நாம ஏ டு செட் அப்படின்ற மாதிரி இல்லை. அவர் பாருங்க, அவர் இயேசு ஏ டு செட் எல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொன்ன மாதிரி இது யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு நான் அல்பாவும் ஒமேகாவும். அப்போ எவ்ரி பாஷை சொன்னா என்ன சொல்லியிருப்பாரு? அந்த ஆலஃபும் தவுமா இருக்கு. இந்த ஆலஃபும் தவையும் சேர்த்து படிக்கும் போது தான் என்ன வரும் அப்படின்னா ஏத்துன்னு வரும். இந்த கடைசி இது பார்த்தீங்கன்னா மேல தவறு. இது யாரை குறிக்குது என்றால் கிறிஸ்துவை குறிக்குது. 2 இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பரஷித் என்றார் ஆதியிலே, பர என்றார் சிருஷ்டித்தார், ஏலோகிம் என்றார் பிதாவாகிய தேவனை குறிக்கிற ஒரு வார்த்தை, ஏத்துனா கிறிஸ்துவை குறிக்குது, அஷமாயினா விண்ணுலகத்தை குறிக்குது, பரவத்தை குறிக்குது, திருப்பி ஏத்துன்னு வரும். இந்த இடத்துல கிறிஸ்து வராரு. அப்புறம் ஆர்எஸ் போகுது. எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் துவக்கத்தில் இது வந்து ஆதியில் என்று சமஸ்கிருவாங்க. துவக்கத்தில் ஏலோகிம் கிறிஸ்துவை கொண்டு விண்ணுலகத்தையும் கிறிஸ்துவை கொண்டு மண்ணுலகத்தையும் சிருஷ்டித்தார். விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் சிருஷ்டித்தார். இப்படிதான். ஒருவேளை சமஸ்கிருத சொல்லினா ஆதியிலே ஏலோகிம் கிறிஸ்துவை கொண்டு வானத்தையும் கிறிஸ்துவை கொண்டு பூமியை சிருஷ்டித்தார். இப்போ தமிழ் வார்த்தை மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் இந்த இது வந்து மிஸ் ஆகிடுச்சு டிரான்ஸ்லேஷன் ஏரியா. ஏன்னா அந்த காலத்தில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பயங்கர உபத்திரம் அதிகமாக டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. மார்ட்டின் லூத்தர் நாட்களில் உயிரை பணைய வச்சு தான் அவர் வந்து இன்சுலேஷன்னால போட்டாங்க. இன்சுலேஷனாக மரணம் தண்டனை. முட்டி ஓடிப்பாங்க, சமிட்டி வச்சு. எதுக்கு? வேதத்தை எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக முட்டி ஓடிப்பாங்க. சேரில் கட்டி போட்டு 50 விதமான படிச்சு ட்ரம்பில் கட்டி மலையிலிருந்து ஒட்டி விடுவாங்க. ஏன்னா பசுத்த வேதம் வந்து ஃபாதர் தான் படிக்கணும்.
ஆலயத்தில் இருக்க குருமால தான் படிக்கணும் ஒரு சட்டம் இருந்துச்சு. அதை மார்ட்டின் லூதர் தான் கொண்டு வந்து இப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு 50 இந்த மாதிரி தவறான உபதேசம் தவறுகள் ரோமன் கத்தோலிக்க செய்த தவறுகளை 50 தவறுகளை போஸ்ட் அடிச்சு ஆயிரக்கணக்கான போஸ்ட் எடுத்து ரோமன் கத்தோலிக்க வாசலே விட்டார், ஆலய வாசல். அப்படி பிறந்ததுதான் இந்த புரோட்டஸ்டாண்ட் இயக்கம். அந்த புரோட்டஸ்டாண்ட் அவங்க எல்லாம் புரோட்டஸ்டாண்ட் தான், அதெல்லாம் பெந்தகோஸ்தல் ஒரு நாமத்தை தெரியும், அது ஒரு தெரியும். அப்போ எய்த்ன்றது எதை குறிக்குது? கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ எப்படி மொழிபெயர்ப்பட்டிருக்கணும்? பிதாவை ஆதியிலே ஏலோகிம் தேவன் கிறிஸ்து, இது வந்து கிறிஸ்துவை கொண்டு அஷமாயின்னா மின்னுலகத்தையும் கிறிஸ்துவை கொண்டு மண்ணுலகத்தை சிஷ்டா பாரானா சிஷ்டா. கிளியரா? அதில் டவுட் இருக்கா? ஏன் கிளியரா இருக்கா? டவுட் இருந்தால் உடனே கேள்வி. அப்புறம் எழுத்து வடிவத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்குது, ஒரு வெளிப்பாடு இருக்குது. அந்த கெமட்ரிக் வேலைக்கும் ஒரு வெளிப்பாடு இருக்குது. அது மாதிரி நிழல் படத்துக்கும் வெளிப்பாடு இருக்குது அப்படி சொல்லி. இது போன மாசம் எடுத்த சப்ஜெக்ட். இந்த முதல் வார்த்தை எழுத்து அதை நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கு பாடத்துக்குள்ளே போகணும். இப்போ மாடர்ன் ஹீப்ரூல இப்படிதான் எழுதியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்த எழுத்துக்கள் ஆலஃப். இதுக்கு பழமையான காலத்தில் இது பிக்டோகிராஃப் வந்து ஒரு காளை முகம். இந்த காளை முகத்தை ஏன் ஒரு சிங்க முகத்தை வச்சிருக்கலாம், இல்லை ஒரு யானை முகத்தை வச்சிருக்கலாம், ஒரு புலி முகத்தை வச்சிருக்கலாம், இல்லை ஏன் காளை முகத்தை வச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட். அது இன்னொரு நாள் தான், அது ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். ஸோ ஆலஃப் முதல் எழுத்து. இந்த 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 எழுத்துல 3 எழுத்துக்கள் அடங்கி இருக்கிறது. எப்படி என்றால் இது ஒரு எழுத்து, 6ஆம் எழுத்தான வாவுன்ற எழுத்து. இது வந்து 10வது எழுத்து யோர். நீங்க கையில் பேப்பர் இருக்கா? அந்த பேப்பர் வச்சா கொடுங்க எல்லாரும். இது 6வது எழுத்து. இது வந்து ஒரு ஆணி. ஒரு கூட அந்த என்ன பண்ண இழுத்து வச்சு ஆணி அடிப்பாங்க இல்ல, பெக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து தலை ஹெட்டு. இது வந்து கீழே அடியில் இருந்து இதை லாட் சொல்லுவாங்க. இதுதான் அந்த கையில கட்டுவாங்க. அந்த லூசாக வந்து ஒரு ஆணி. வாம் என்றால் ஆணி. 6வது எழுத்து யோத். ஒரு மடித்தட்டை உருவம், அவருடைய கை, இந்த கை தான் வந்து இந்த பார்ட். இதுதான் வந்து யோர். கீழே பார்த்தீங்கன்னா யோர். பத்தாவது எழுத்து நீங்க பார்த்தீங்கன்னா யோதன். ஸோ இந்த ஆலஃப் என்ற எழுத்துக்குள்ள இந்த 2 எழுத்தும். ஸோ இது வந்து ஆணி, இது ஒரு யோர், இது ஒரு யோர். இது வந்து அப்பர் யோதுன்னு சொல்லுவாங்க, இது லோவர் யோதுன்னு சொல்லுவாங்க. அப்போதான் மேலே ஆணிக்கு மேலே ஆணிக்கு கீழே.
3 எழுத்துக்களானது தான் இந்த ஆலப். யூத ரபிகளுடைய கண்ணோட்டத்தின்படி இந்த அப்பர் யூதம் வந்து ஹெவன்ஸ். இது அப்பர் யோகம் வந்து ஹெவன் பரலோகம், லோவர் யோகம் வந்து எர்த் பூமி. இந்த நடுவில் வந்து இந்த பழைய காலத்தை வாழ்ந்த யூத ரபிகளுடைய கருத்து. இந்த ஆணி என்ற இந்த வாவ் இருக்குல்ல, அது வந்து கோரா என்றால் மோசே மூலமாக தேவன் கொடுத்த 5 ஆகமம். 5 ஆகமங்களை யார் எழுதுறது? ஆதி ஆகமம், யாத்திராகமம், என்னாகமம், உபாகமம், லேவியராகமம், இதெல்லாம் யார் எழுதுறது? மோசே தான். இது மோசே மூலமாக கொடுக்கப்பட்டதை அவர்கள் என்ன பண்றாங்க, மனுஷனையும் அதாவது பரலோகத்தையும் பூமியும், அதாவது தேவனையும் மனிதனையும் இணைக்கிறது இந்த பழைய ஏற்பாட்டு போறா. ஏன்னா அதுதான் சட்டங்கள் இருக்குது, அதில் தான் ஆத்து பத்திரம் இருக்குது. ஆனால் ஆதாமுடைய வம்சவட்டார். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க என்றால் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? இது விண்ணையும் மண்ணையும் இணைக்கிற வழியற்பாட்டு 5 ஆகமம்னு சொல்லிட்டு யூதர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கு அதான் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க, இன்றைக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலில் 2 விதமான ஜூயிஷ் யூதர்கள். ஒன்று மேசியானிக் ஜூஸ் சொல்லுவாங்க. மோசே மூலமாக தான் எங்கள் ரட்சிப்பு. அந்த 613 பிரமாணத்தை கீழ்படிஞ்சாதான் எங்களுக்கு பரலோகம் நித்திய ஜீவன் சொல்ற விசுவாசிக்கிற யூதருக்கு மேசியானிக் ஜூஸ்ன்னு சொல்றது. மோசியானிக் ஜூஸ் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு விசுவாசிக்கிறோம். மேசியானிக் ஜூஸ் மேசியா தான், இயேசு கிறிஸ்து தான் எங்கள் ரட்சிப்பு. அவர் மூலமாக தான் புதிய உடன்படிக்கையாக ரத்த சிந்தனை இல்லாமல் பாவம் எனக்கு கிடையாது அப்படின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக தான், புதிய உடன்படிக்கையாக தான் நித்திய ஜீவன் என்று விசுவாசிப்பவர்கள் யாரு? மேசியானிக் ஜூஸ். மோசியானிக் ஜூஸ் என்று நியாயப்பிரமாணம் தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேசியானிக் ஜூஸுடைய வெளிப்பாடு. இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட யூத ரபிகள் இருக்காங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை. இப்போ அப்பர் யோடுன்றது தேவன், லோவர்ன்றது மனுஷன், சரியா? நடுவில் இந்த ஆணி. இந்த ஆணி எதை குறிக்குது என்றால் வசனத்தை வாசிப்போம். தீமோத்தேயு எடுத்துங்க 2:5 வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. இந்த நெயில் ஆணி என்பதை அடுத்த வசனம் என்று வாசிங்க. கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இது எது குறிக்குது? இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட ரத்த சிந்தனார். இந்த ரத்த சிந்தனது காரணம் என்ன? இந்த ஆணி. இந்த ஆணி தான் தேவனையும் மனுஷனையும் இணைப்பது என்று புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடுல ரட்சிக்கப்பட்ட யூத ரபிகள் சொல்றாங்க. அதுதான் சத்தியம், சரியா? ஸோ ஆலஃப்ன்றது யார் அடையாளப்படுத்துது பார்ப்போம்.
ஆலஃப்ன்றது மொத்தமா இந்த ஆலஃப்ன்ற வார்த்தை யாருக்கு குறிக்குது? எது குறிக்குது? தேவனை குறிக்குது. ஏன்னா ஆலஃப்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வல்லமை, தலைவர், மைட்டி, சுப்ரீம் அப்படின்ற அர்த்தம். இந்த ஆலஃப் என்றாலே அதை யார் குறிக்குது என்றால் தேவனை குறிக்குது. பார்த்தோம் வெளிப்படுத்தின பார்த்தோம் 1:8 வாசம் இருக்கிறவரும் மிருகமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் உமேகாவும் எபிரேய பாஷையில நானே ஆலஃப்னு சொல்றாரு. அப்போ ஆலஃப் யார் புரியுது? தேவனை புரியுது. சரியா? ஸோ அடுத்தது இப்போ தேவன் ஆலஃப்னா தேவன் நம்மளுடைய பிள்ளைகள் யார்? நம்முடைய பிள்ளைகள் ஆலஃப் தானே. அவருடைய பிள்ளைகளாகி நம்ம ஆலஃப் தானே. அவர் பெரிய ஆலஃப், சின்ன ஆலஃப். சரியா? இப்போ இந்த ஆலஃப் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டீங்கன்னா தாம் வரும். இந்த ஆலஃப் எடுத்துங்க. தாம் படிச்சீங்கன்னா தாம் என்றால் தாம் சொல்லுவாங்க எப்ரேயர்ல. ரத்தம், பிளட்னு. தாம் என்றால் ரத்தம். அது கூட ஆலஃபை சேர்த்தீங்கன்னா ஆதாம். ரத்தம் உள்ள ஒரு மனுஷன், ரத்தம் உள்ள மனுஷன் ஆதாம் என்று பெயர். அடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்கு யூதர்களுக்கு பார்த்தோம்னா எபிரேய பாஷையில் எகோஷுவான்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் சொல்றாங்க இல்லையா, அது எகோஷுவான்னு சொல்லுவாங்க. அந்த எகோஷுவா இந்த ஆலஃப் யாரை குறிக்குது? தேவனை குறிக்குது, இயேசு கிறிஸ்து குறிக்குது. இந்த ஆலஃப் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்ல ஓவல் சொல்லுவாங்க, AEIOU. அதுக்கு சவுண்டே இருக்கு. அப்புறம் இப்போ மற்ற ரேஷ், தாளத் அப்படின்னா இப்போ தாளத்துக்கு என்னன்னா டி ஒரு சவுண்டு, ரேஷ் ஆர் சவுண்டு, இல்லை நுண்கு நா சவுண்டு, இப்படி எல்லாத்துக்கும் சவுண்டு இருக்கும். ஆனால் இந்த ஆலஃப் மட்டும் சைலண்ட், அதுக்கு சத்தமே இல்லை. ஆலஃப் அந்த ஆலஃப்னு சொல்லணும்ல, அந்த வார்த்தையோட படிக்கும்போது சத்தம் இல்லாத ஒரு வார்த்தை. ஆலஃப் பூமியில் ரொம்ப சத்தம் போட்டாரா? இயேசு கிறிஸ்து பூமியில ஏசாயா 53:7 எல்லாம் தெரிஞ்சபடி ஏசாயா 53:7 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். அவர் அடிக்கப்பட்டபடி வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தேவையானதான் பேசினார், தேவையில்லாத பேச மாட்டார். பிலாத்து கேட்கும் போது என்ன பண்ணாரு? யூதர் ராஜாவான்னு கேட்கும் போது சொன்ன அமைதியா தான் இருக்காரு. அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? சரியா? குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள், தகப்பன், ஆபீஸ்ல, சபையில இந்த வாயால் தான் நம்ம கேட்கணும். வார்த்தையை விடணும், அப்புறம் கேட்கணும். இல்லை இயேசு கிறிஸ்து போல பாருங்க, ஒரு உதாரணம் சொல்லுங்க. சீசர்ல இயேசு கிறிஸ்து கேட்கிறாங்க, அங்கே இவ்வளோ நாள் பிதான்னு போய் ஜெபம் பண்ணுறீங்க மலையில, எங்களுக்கு ஒரு யாருன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் என் கூட இருக்கீங்களே, என்ன பாக்குறீங்களே, என்ன கண்டவர் பிதாவை கண்ட, என்ன பார்த்தா பிதாவை பார்த்தா போறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இயேசு பிதாவா? இல்லை, என்னுடைய சாயல் இருப்பார். என்னுடைய சிந்தை, என்னுடைய கிரியை, என்னுடைய பேச்சு எல்லாம் இப்படிதான் இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட பார்த்து ஒரு ஆர்எஸ்காரர் கேட்கிறாங்க, ஒரு தீவிரவாதி, இயேசுவை காட்டுவா, பைபிள் ப்ராக்டிஸ் பண்ணுற இயேசுவை காட்டு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? பொதுவாக என்ன சொல்லுவோம்? அவரை பார்க்க முடியாது, அவர் ஆவியா இருக்கு, இப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசு நீ பார்க்க வேண்டாம், என்ன பாரு, அவர் இயேசு பார்த்து அவன் சொல்ல முடியுமா? சொல்லணும். விசேஷமா ஊழியர்கள் அந்த தகுதியை பெற்றுக்கொண்டா இருக்கணும். நம்ம இருக்கிறோமா?
ஞானமாக பேசணும். என்கிட்ட நிறைய என்னுடைய பாஸ்டர் ஜான்வன் சொல்லி எங்கள் நண்பர்கள் தான் இருக்காங்க. நிறைய ஆர்எஸ் காரணமாக வந்து கலாட்டா பண்ணாங்க, சபையில் கலாட்டா பண்ணாங்க. சபை கட்டக்கூடாது, மதம் மாற்ற சொல்லுவாங்க. எல்லாரும் உட்கார வச்சு டீலாம் போட்டு கொடுத்து, என் பேர் முருகன், இப்போ தான் ஜான்வன் சென்டர். அப்போ வந்து நான் வந்து முருகர் சொந்தமாக முருகர் கோயில் வச்சு நானே வந்து விபூதியெல்லாம் வச்சு எல்லாருக்கும் நான் விபூதி கூட தொடாத தீட்டுன்னு சொல்லிட்டு நான் தொடாமல் தான் கொடுப்பேன். அப்படி அந்த மார்க்கம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அமைதியாக சத்தியத்தை சொல்லி ஞானமாக சொல்லுவார். சத்தியத்தை ஞானமாக சொல்லி ஒரு 10 எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமா அவர் தான் அந்த ஏரியாவுடைய பிரசிடென்ட். எல்லா இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலையும் அந்த ஆர்எஸ் மூமெண்ட் வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு வெள்ளம் அப்படின்னா எல்லாம் வந்துடுவாங்க. அவன் உடனே ஃபோன் பண்ணுவார். ஏன்னா அந்த பாஸ்டர்டியே எதிர்ப்புங்க, நம்மளாம் எதிர்க்காங்க, அடிக்கிறாங்க. ஏனென்றால் அவர் அப்படி வாழ்ந்து காட்டுறார். எந்த பிரச்சனைனாலும் போயிட்டார். ஒரு ஆர்எஸ்கார வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணவே முடியாது. நம்ம போயிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஏரியா பிரசிடென்ட், ஏரியானா எலெக்ஷன் கவுன்சிலர், அதான் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் பிரசிடென்ட் சொல்லுவாங்க, செக்ரட்டரி சொல்லுவாங்க. அப்போ அந்த ஞானமாக சத்தியத்தை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஸோ யோசுவாவுடைய குணாதிசயம், அவருடைய கேரக்டர் தான் அமைதியா இருப்பார். இப்போ ஆண்டவர் தான் ஆலப். நம்ம யாரு? சின்ன ஆலப் சொன்னோம், சரியா? இப்போ இந்த பெரிய ஆலப் என்ன பண்றாரு? காலம் நிறைவேறும் போது மனுஷ ரூபமாய் தேவன் என்ன வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். இல்ல அப்படியே 2:16 வாசிக்கும். ஆதலால் பிள்ளைகள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த ஆதாம், இந்த ஆதாம், அந்த ஆலப், பெரிய ஆலப் 2ஆம் ஆதாமாக மாறி என்ன பண்ணாரு? நம்மளுக்குள்ள அந்த வாசம் பண்ணாரு. இப்போ என்ன பண்ணாரு? பெரிய ஆலப் 2ஆம் ஆதாமா சின்ன ஆலப்பா வராரு. சரியா? அடுத்தது ஒன்னொன்று வாசிக்கும். ஏன் வந்தார்? எபிரேயருக்கு 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இப்போ இந்த பெரிய ஆள் என்ன பண்ணாரு? ஆதாமுடைய சந்ததியை மாத்திரமல்ல, எல்லாரையும் ரட்சிக்கும்படி, ஆதாம் மாத்திரம் எல்லா சந்ததியும் ரட்சிக்கும்படி அவர் வந்து இதே ரத்தத்தினுடையவராக தாமுடையவராக என்ன பண்றாரு? 2ஆம் ஆதாம் இந்த உலகத்துக்கு வராரு. இப்போ நம்ம ஒரு எழுத்தா பார்ப்போம். ஏன்னா இதுவரை ஒரு எழுத்தா பார்ப்போம். இப்போ ஆலப் ஒரு வார்த்தையா படிக்கும்போது இது ஆலப், இந்த லாமெட், பெயின், 3 எழுத்து வரும். இந்த ஷீட்ல வேணா ரெஃபர் பண்ணிங்க. ஆலப், லாமெட், பெயின். இதை இப்படி எழுத்தா வாசிக்கும் போது, அதாவது வார்த்தையா வாசிக்கும்படி வாசிக்கணும். ஆனால் தனியாக எழுத்தாம ஆலப், இது எழுதுனாலும் ஆலப்னு வரும். சரியா? இந்த ஆலப்புக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? ஆலப், முதல் எழுத்து. அடுத்த எழுத்து லாமெட், அதுக்கு அடுத்த எழுத்து பே. இந்த முதலாவது எழுத்துக்கு ஆலப், 2ஆம் எழுத்துக்கு லாமெட், 3ஆவது எழுத்துக்கு பே. இந்த ஆலப் என்றால் காட், லாமெட் என்றால் ஸ்டாஃப், ஷெப்பர்ட் ஸ்டாஃப்னு இருக்கும், மேய்ப்பனுடைய கோல். பே என்றால் வாய். இப்போ இந்த முதல் 2 எழுத்து எடுத்தீங்கன்னா
ஆலஃப் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஏல்னு வரும். ஏல். சரியா? இப்போ நம்ம நிறைய வேதத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் வாசிக்கணும், இஸ்ரேல் வாசிக்கணும். ஏன் இஸ்ரவேல் போட்டுருக்கோம்? வேல்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. இஸ்ரானா போராடணும், அதான் போராடுங்க இஸ்ரேல். ஏல் என்றால் காட். ஸோ மனுஷனோடு மாத்திரம் இல்லை, தேவனோடு போராடி ஜெயித்து கட்டுறதுனால யாக்கோபுக்கு இஸ்ரேல் பேர் ஆண்டவர் மாத்திரம். அப்போ இஸ்ரேல் தான் சொல்லணும். எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? வேல் போட்டு படிக்கிறோம். வேல்னு அர்த்தமே இல்லை. ஸோ ஏல் என்றால் யூதர்கள் பார்த்தோன்னா இதை பார்த்து அந்த வார்த்தையை பார்த்தா பயப்படுவாங்க. ஏழுனாவே பயப்படுவாங்க. இந்த ஏழை எழுதிட்டு அப்பா எழுதிட்டு அடிக்க மாட்டாங்க, அடி விடுவாங்க. அப்போ யூதர் அடிக்க என்ன பண்ணுவாங்க? தோல் சொல்லி எழுதுவாங்க. ஒரு மயில ஆணியில அது கீறி எழுதுவாங்க. அப்போ இது தப்பு பண்ணிட்டா அதை அப்படியே விட்டுருவாங்க, அடிச்சுட்டு எழுத மாட்டாங்க. அவ்வளோ இந்த ஏழுங்கிறது பிதாவாகி தெய்வங்களை பிரிக்க வருவாங்க. பே என்றால் என்ன? மவுத், வாய் என்ற வாய். அப்போ தேவனுடைய வாய், தேவனுடைய வாய்க்கு பே. அப்போ அந்த ஆலஃப் நீங்க வார்த்தையா படிச்சீங்கன்னா ஆலஃப்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய வாய், வார்த்தை. வாய் வந்து என்ன வரும்? வார்த்தை வரும். So God's mouth. ஆண்டவர் விமோசனை பாவம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? நீ வாயா இருக்குன்னு சொன்னாரு. யாரை பார்த்து? மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இவன் ஆரோன் உன்னுடைய வாயா இருப்பான், நீ அவனுக்கு தேவனா இருப்பான்னு சொன்னாரு. இல்ல? இப்போ இப்போ நம்ம சின்ன ஆலஃப், சரி, இப்போ நம்ம சின்ன ஆலஃபாக இருக்கும். இப்போ நம்முடைய வாயில என்ன வரணும்? வார்த்தைகள். தேவனுடைய வாயில என்ன வார்த்தை வரும்? அந்த வார்த்தை தான் வரணும். வார்த்தை இல்லை, நம்மளோட வாயிலிருந்து அதிகமாக வார்த்தை என்ன வரணும்? தேவனுடைய வார்த்தைகள் தான் வரணும். தேவனுடைய வசனங்கள் வார்த்தை தான் வரணும். சரியா? அடுத்ததாக இந்த ஆலஃபை ஈன் போட்டுட்டா 1000, ஈலஃப் அப்படின்னு படிச்சா 1000. ஆலஃப் ஈலஃப் அப்படின்னு படிச்சீங்கன்னா 1000. அந்த இலஃப்க்கு ஆலஃப்க்கு என்ன வித்தியாசம் என்றால், இந்த ஆலஃப் கீழே இந்த நிக்கு டான்ஸ் சொல்லுவாங்க. இது போட்டுட்டா ஆன் படிக்கணும், ஈன் படிக்கணும், இலஃப்னு படிக்கணும். இலஃப்னா அது 1000. சரியா? அப்போ 1000க்கும் இந்த தேவன் ஆகிய இந்த ஆலஃப்க்கும் என்ன சம்மதம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வசனத்தை எழுதுங்க. 2:3:8. பிரியமானவர்களே, வாசிங்க. 2:3 பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது.
2 தீமோத்தேயு 3:8. சார் 2 பேர். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிருஷ்டித்தார் இல்லையா? வெளிச்சம் உண்டாக்குறவங்க, பகலையாள, பெரிய சுடர். இப்போ 24 மணி நேரத்தை படிச்சுட்டாங்க இல்ல, பல யுகங்கள் எடுக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளுக்கு தான் 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள். சரி, எப்படி 1000 வருஷத்துக்கு ஒரு நாள் சம்மந்தம் இருக்கு? 24 hours 1000 years சம்மந்தம் இருக்காங்க. இல்ல ஆனா கடவுள் பார்வை இல்லை. அது எப்படி நம்ம ஏற்றுக்கிறோம்? தேவன் ரொம்ப பெரியவர், நம்ம ரொம்ப சின்னவர். வல்லமையிலையும் ஆயுசு நாட்களிலையும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எறும்பு எடுத்துக்கலாம். ஒரு எறும்பு நம்ம ஒரு இந்த ரூம்ல இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகும்? ஒரு 2 செகண்ட் ஆகும் இங்க இருந்து வரதுக்கு. ஒரு எறும்புக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு எறும்பு சரி, 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு நம்ம 20 நிமிஷம் நடக்கலாம். 20 நிமிஷத்துல எறும்பு நடக்க முடியுமா? 1 கிலோமீட்டர் வருஷமாயிடும் இல்ல? அதே போலதான் நமக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இல்லை. அவருடைய நாட்களுக்கும் நம்முடைய நாட்களுக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நம்மளுக்கு எறும்புவே கம்பேர் பண்ண முடியல இல்ல? தேவனுக்கு நம்மளுக்கு கம்பேர் பண்ண முடியுமா? இன்கம்பேரபிள். சரியா? அடுத்தது இந்த 1000 எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய பார்வையில இந்த ஒரு நாள் 1000 வருஷம். 1000 வருஷத்துக்கு ஒரு நாள். நமக்கு 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள் இல்ல? அடுத்தது சாலமோன் எழுதுறாரு பிரசங்கி 7:28, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள் ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை எழுதுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? சாலமோன் ஞானி, அவர் மேல அவருடைய பெரிய ஞானி யாரும் இல்லை. அவருடைய ஐஸ்வர்யமான ஒரு ராஜா யாருமே இல்லை. அவர் எழுதுறாரு, 1000 பேருக்குள் ஒரு ஆணை பார்த்தேன், ஆனா ஒரு பெண்ணை பார்த்தேன். அந்த அவர் பார்த்த ஆண் யாரு? அவருடைய நாட்கள் யாரு? யாருமே இல்லை. தேவன் ஒருவரை போல யாருமே இல்லை. அந்த 1000 பேருக்குள்ள ஒருத்தர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஒரு மாற்றம். 1000 யார்? 1000 பேருக்கு 1000ல் ஒருவன் பணம் வந்து ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, 1000ல் ஒருவன் சொல்லி. சாலமோன் கண்ட 1000 பேர்ல யாரு? தேவன் தான். 1000 பேர்ல யாரும் நீங்க பார்க்க முடியாது. சரியா? அடுத்தது இயேசு கிறிஸ்து தான் முதல் பெயரானவர். அடுத்தது ஏதேனுக்கு மத்தியில் இருந்தவர் யார்? ஏதேனுக்கு மத்தியில், ஏதேன்ல ஆதாம் எவனார் வாழ்ந்தார்? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 960. 930 வருஷம் ஆதாம் ஆயுசு நாட்கள். ஆனா இயேசு கிறிஸ்து நிர்ணயிச்சது எவ்வளவு வருஷம்னா 1000 வருஷம். 1000 வருஷம். ஆனா 930 இறந்துட்டார். ஏன் 930 இறந்துருந்தாருன்னா, இது வேத ஆராய்ச்சி. ஏன் 960 இருந்திருக்கலாம், 900 இறந்துருக்கலாம், ஏன் 930? சங்கீதத்துல பாத்தீங்கன்னா மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு தெரியுமா? 70. வெள்ளத்தின் 80. அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்க முடியும்? வருஷங்கள் 70. 930 70 எவ்வளவு? 1000. ஆதாம் மிச்சம் வருஷம் செஞ்சு வச்சுட்டு போனார்ல, மீதம் அந்த வருஷம் நம்மளுக்கு ஆண்டோட நினைச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆதாம் வாழ்ந்த மிச்ச வருஷம் தான் நம்மளுக்கு இந்த 70 வருஷம். இந்த 70 வருஷத்துக்கு ஆட்டம் ஆடும்.
நடக்க முடியல. நடக்க முடியல. இயேசு கிறிஸ்து முதல்ல எங்க இருந்தார்? எங்கிருந்து பேசினார்? தோட்டத்தின் மத்தியில இல்ல, ஆதாமோட பேசினார். அதுக்கப்புறம் எங்க பேசினார்? தோட்டத்துக்கு ஆண்டு கொண்டு அதோட மோசை மனமாக செய்யப்பட்ட ஆசாரிப்பு கூடாத மத்தியிலிருந்து பேசினார். அதுக்கப்புறம் எங்க பேசினார்? சாலமோன் தேவாலயத்திலிருந்து பேசினார். அப்புறம் யார் மத்தியில்? அந்த ஆபிரகாம் மத்தியில் இருந்தாரு, யாக்கோபு மத்தியில் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஈசாக்கு மத்தியில், கோத்திரப்பிதாக்கள் மத்தியில், அதுக்கப்புறம் ராஜாக்கள் மத்தியில் இருந்தவர் அவர் தான். உலக வரலாற்று மத்தியில் எங்க இருக்காரு? கிமுன்னு பிரிச்சு அங்கேயும் வந்தாங்க. தேவாலயத்துல வருஷஸ்தலத்துல ஒரு மினோரா வச்சிருக்காங்க, குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்கு மத்தியில் இருந்து யார் இருக்கா? தேவன் இருக்கா. இந்த குத்துவிளக்கு எங்க இருந்துச்சு? வருஷஸ்தலத்துல இருந்துச்சு. வருஷஸ்தலத்துக்கும் மகாபுஸ்தலத்துக்கும் திருச்சல் மூடி இருக்கு. இந்த குத்துவிளக்கு யாரு? இந்த குத்துவிளக்கு எதற்கு அடையாளம்? இந்த குத்துவிளக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம தான் குத்துவிளக்கு. இப்பதான் சொல்ல பாருங்க, இந்த யூதனுடைய டீச்சிங் இப்படி நான் வச்சிருந்தேன். இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது தலை, இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட். எத்தனை இருக்கு ஜாயிண்ட்? எத்தனை? நடுவில் தலை 7. நம்ம தான் குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்கு மத்தியில யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இருக்கார். வெளிப்படுத்தல நீ வாசிங்க 1:13, 1:13 வாசம். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இந்த 7 குத்து விளக்கு யாரை குறிக்குது என்றால் எல்லாம் சபையை குறிக்கும். சபை என்றால் பெயர் இல்லை. எபேசு, சிமர்னா, லோகதிக்க பெயர் இல்லை. அதெல்லாம் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டதுதான். சபை யார்? நம்ம தான் சபை. அப்ப அந்த மினோரை யாரு? சபையாக சரீரம். நம்மளுக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. நமக்குள்ளுக்கு யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து. இப்போ இதுவரை எடுத்ததுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. என்னாச்சு? சரி, என்ன பண்ணுங்க, இந்த ஷீட் உங்களை கொடுத்துருக்கேன். இந்த ஷீட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து இங்கிலீஷு, அதுக்கப்புறம் தமிழ் இருக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்கேன். 3 பக்கம். இது என்ன என்றால், தேவன் வந்து இந்த வசந்த பாட்டு முடிச்சிடும். தேவிராகம் 23, 1-2 பட்ட வாசகம். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. 7 பண்டிகைகளை நீங்க ஆசரிக்கணும்னு சொல்றேன். இந்த 7 பண்டிகைகளும் இதில் போட்டிருக்கோம். இந்த 7 பண்டிகைகள் ஆண்டவர் எங்கிருந்து எடுத்தார் என்று ஒரு யூத மருத்துவர், ஜோலோ லெவித் ஒரு யூத மருத்துவர், அவர் என்ன செஞ்சார்? ஆராய்ச்சி பண்றார். ஆராய்ச்சி பண்ணி இது அவுட் ஆஃப் பைபிள் தான் இருந்தாலும், இந்த ஆராய்ச்சியில ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சு இல்லை, அந்த 7 மாதம் 9வது மாதத்துல வெளியே வருது இல்லை, அந்த 7வது மாதம் 9வது மாதத்துக்கும் 1ஆம் நாள்ல இருந்து கர்ப்பந்த நாள்ல இருந்து 7 பண்டிகைகளுக்கு என்ன சம்மதம் சொல்லிட்டு இதுல வந்து ஒரு கம்பாரிசன் இருக்கும். அதை தான் நான் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் போன மாதம் எடுத்த கிளாஸ் நான் திருப்பி ரிவைஸ் பண்ண டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் சித்தமானால் இதை நீங்கள் அடுத்த கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக இதை கொண்டு வாங்க. படிச்சுருங்க. நீ படிச்சுட்டு எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப புரியும். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இந்த 7 பண்டிகைகளுக்கும் கர்ப்பத்தில் வர்ற ஒரு குழந்தைக்கும் என்ன
அடுத்தது சப்ஜெக்ட் வந்து என்னன்னா, இது இயேசு கிறிஸ்து மரணத்துல எத்தனை பண்டிகை நிறைவேறுச்சு. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல 4 பண்டிகை நிறைவேறிச்சு, ஆனா 3 பண்டிகை நிறைவேறல. அதுவும் ஒரு சத்தியம். அடுத்த கர்த்தர் சித்தமானால் அடுத்த கிளாஸ் வகுப்புல இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த பண்டிகை எப்படி நிறைவேறுச்சு, இன்னும் நிறைவேறும் பண்டிகை, இந்த கால பண்டிகை அதையெல்லாம் நிறைவேறல. அந்த தீபாவளின்னு சொல்ற தீபாவளி திருநாள் அது இங்கதான் இருக்குது. ஆனா அதுவும் தெரியாம அடிஜனை கொண்டாடுறாங்க. அந்த தீபாவளி திருநாளும் இதுல இருக்கும். எதுக்கு தீபாவளின்னா இதுதான் தீபாவளி. இதை வாசித்து பாருங்க, கண்டிப்பா புரியும் உங்களுக்கு. அடுத்த வகுப்பு நம்ம சந்திப்போம். அடுத்த நம்ம மத்தியில எலீசர் வந்து ஜபத்தி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஆரம்பித்தது ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக தான் ஆரம்பிச்சோம். அதனால இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் வந்துச்சா? பொறுமையாக வேணும், ஆனால் நல்லா அடுத்தது நான் லேக் ஆஃப் டைம் எடுத்ததுன்னா இங்கே வந்து தான் அதை செட் பண்ணேன். இதெல்லாம் செட் பண்ணிட்டு இங்கே வந்து தான் அடுத்த முறை அந்த மாதிரி டைம் எடுக்காது. சரியான எலீசர் கடைசி ஜபத்தை செய்து ஆசீர்வாதத்தை போடுவேன்.